நிலா சோழனை எப்படி நினைக்கிறாங்களோ, ஆனா சோழன் நிலாவ தன்னோட ஒய்ஃபா தான் நினைக்கிறாங்க. பிடிச்சு பிடிக்காம எப்படி கல்யாணம் பண்ணாலும், நிலா தான் தன்னோட ஒய்ஃபு. தான் ஒய்ஃப் வந்து கஷ்டப்படுறத எந்த கணவனாலயும் தாங்கிக்க முடியாது இல்லையா? அதனால தான் சோழன் வந்து இப்படி ஒரு காரியத்த பண்ணிர்றாரு. சோழனோட கார் ஓனர் கிட்ட வந்து கொஞ்சம் பணத்த வந்து எடுத்துடுறாரு. ரூ. 5,00,000 கேட்குறாரு. ஆனா இவர் தர முடியாதுன்னு சொன்னதுனால, நிலா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்த எடுத்துடுறாரு. நிலாவோட பார்ட்னர்ஸ் எல்லாருமே பணத்த இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில இருக்கிற ஒருத்தன் என்ன சொல்லிட்டான்னா, நிலாவுக்கு தான் இதில ஜாக்பாட் அடிச்ச மாதிரி. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம, இப்படி ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துனதுனால தான், அத தாங்கிக்க முடியாம சோழன் வந்து இப்படி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த காரோட ஓனர் வந்துட்டு டிராவல்ஸ் ஏஜென்சி ஓனர் வந்துட்டு கா வச்சிருந்த பணத்த காணோமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கிறாரு. அப்பதான் சோழன் மேல வந்து அவருக்கு சந்தேகம் வருது. சோழன் வந்து ரூ. 5,00,000 பணத்த கேட்டானே, ஒருவேள அவன் எடுத்திருப்பானோ அப்படின்ற மாதிரி தோணிட்டு இப்ப சோழன் கிட்ட வந்து கேட்குறாரு. "ரூ. 5,00,000 பணத்த நீ எடுத்தியா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னண்ணே என்னைய போய் சந்தேகப்படுற? நான் உன்கிட்ட பணத்த கேட்டேன் தான். ஆனா அந்த பணத்த நான் எடுக்கல." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் அந்த ஓனருக்கு சோழன் மேல ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு, சந்தேகமும் இருந்துச்சு. ஏன்னா, அவன் பணத்த கேட்ட உடனே நம்ம குடுக்கவும் இல்ல. அவன் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தான் பணம் காணாம போயிருக்கு. வேற யாருமே அங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு, அ அந்த டிராவல்ஸ் ஏஜென்சியோட ஓனர் வந்து கெஸ் பண்றாரு. நிலா கிட்ட போய் இந்த சோழன் பணத்த குடுத்துட்டு, "அ எப்படி உடனே அரேஞ்ச் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே, "நீங்க அவமானப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது. அதனால தான் எங்க ஓனர் கிட்ட கேட்டேன் பணத்த குடுத்தாங்க." அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாண்டி இருந்துகிட்டு, "என்னடா சொல்ற? ரூ. 5,00,000 பணத்த அவரு எப்புட்றா உனக்கு குடுத்தாரு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத்தன வருஷமா விசுவாசமா வேல பார்த்துருக்கேல்ல, அதனால தான் அந்த பணத்த வந்து குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லிர்றாரு. இருந்தாலும் நிலா இருந்துட்டு, ரூ. 5,00,000 பணத்த வந்து இப்படி நீங்க அட்வான்ஸா வாங்கியிருக்கீங்களே, இதெல்லாம் நீங்க தானே கார் ஓட்டி கஷ்டப்பட்டு தானே இந்த இதெல்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, அதனால என்ன இப்ப பிரச்சனை இல்ல. நீங்க அவமானப்படாம இருந்தா அதுவே போதும். நாளைக்கு நீங்க போய் அந்த பணத்த அங்க குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சேரன் வந்துட்டு, "எப்புட்றா பாண்டிக்கு கடைக்கு லீஸ்க்கு பிடிக்கிறதுக்கு பணம் கேட்கிறப்பயே வந்து இல்லன்னு சொல்லி சொன்னாரு. நீ தான் எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிட்ட. ஆனா ரூ. 5,00,000 பணத்த எப்புட்றா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் அவர் கேட்ட உடனே எனக்கு குடுத்துட்டாருண்ணே. உன் ஒய்ஃப்‌க்கு செய்யணும்னு சொல்லி கேட்ட உடனே குடுத்துட்டாரு. எப்படினாலும் நீ சம்பாரிச்சு எனக்கு கட்டிருவேன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா மறுநாள் வந்துட்டு, இத பத்தி காரோட ஓனர் இருக்கார் இல்லையா? அவர் வந்து வீட்டுக்கு வந்து பேசுறாரு சோழன்கிட்ட. "பணத்த நீ வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் காணோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி ஆயிருது. "என்ன சொல்றீங்க அண்ணே? நீங்க பணம் குடுக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன பணம் குடுத்தேன்? நான் எதுவும் பணம் குடுக்கலையே." அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்பதான் சோழன் வந்து, "நீங்க தான் ரூ. 5,00,000 பணம் குடுத்ததா, நிலா கிட்ட வந்து குடுத்தானே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ என்கிட்ட இருந்து பணத்த எடுத்தது இவன் தானா? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க? சோழன் பணத்த திருடிட்டு வந்துட்டானா? கொஞ்சம் பார்த்து பேசுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. "அட ஏம்மா என்கிட்ட வந்து இந்த மாரி பணம் வேணும்னு கேட்டான். நான் இல்லன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா ட்ராயர்ல வச்சிருந்த பணத்த காணோம். ஆனா இவன் மேல நான் சந்தேகப்படவே இல்ல. ஒருவேளை இவன் எடுத்திருப்பான்னு தோணுச்சு தான். ஆனா இத்தன வருஷமா நம்மகிட்ட விசுவாசமா வேல பார்த்தனே, அவன் அப்படிலாம் தொடுறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு நெனச்சேன். ஆனா கடைசில என்கிட்ட இருந்து இவன் தான் பணத்த எடுத்திருக்கான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோழனுக்கு வந்துட்டு பயங்கரமான ஷாக். "இல்லண்ணே நான் எடுக்கல." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீலாவுக்கு கோவம் வந்துருது. உடனே அவங்க வந்து மறுநாள் அந்த பணத்த இன்வெஸ்ட்மெண்ட்‌க்கு குடுக்கலான்னு வச்சிருந்தாங்க இல்லையா? அத எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இப்போ அந்த ஹவுஸ் ஓனருக்கு சாரி அந்த நம்ம காரோட ஓனருக்கு வந்துட்டு பயங்கரமா கோவம் வருது. "என்ன சோழா இப்படி பண்ணி வச்சுட்ட? நான் உன்னைய எவ்வளோ நம்புனேன். கூட பிறந்த தம்பி மாதிரி உன்னைய பார்த்துக்கிட்டேனேடா! ஆனா நீ கடைசியில என்கிட்டயே கை வச்சுட்ட பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அண்ணே அண்ணே என்ன மன்னிச்சிருண்ணே, என்ன மன்னிச்சிருண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கால்ல விழுந்து கெஞ்சி, கெதறி அழுதுட்டுருக்கிறாரு. அப்பதான் சேரன் வந்துட்டு, "என்னடா சொல்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது
அவர் சொல்றாரு, "இல்லப்பா உன் தம்பி சோழன் நேத்து என்ட்ட பணம் கேட்டான். நான் இல்லன்னு சொல்லிட்டேன். நான் இல்லாத நேரமா இந்த பணத்த எடுத்துட்டு வந்திருக்கான்ம்மா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்னடா திருடிட்டு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்குறாங்க. "அப்படிலாம் எதுவுமே இல்லடா. நான் நிலாவுக்கு அவமானப்படுறது எனக்கு வந்து மனசு தாங்கவே மாட்டேங்குது. நிலா வந்து நல்லபடியா இருக்கணும். அவங்க வந்து எந்த அவமானமும் படக்கூடாது. அதனால தானே நான் இப்படி ஒரு வேலைய பார்த்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பல்லவன் இருந்துக்கிட்டு, "எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண இல்லனே, ஆனா நீ ஏன் இப்போ இப்படி பண்ணிட்டியே?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நிலா இருந்து பயங்கரமா டென்ஷன்ல கத்துறாங்க. "உங்களுக்கு யாரு கேட்டா இப்ப எனக்கு பணத்த குடுக்க சொல்லிட்டு? இப்படி திருடி கொண்டு வந்து நீங்க பணத்த குடுக்குறதுல உங்களுக்கு வெட்கமா இல்லையா? உழைச்சு சம்பாரிச்சு கொண்டு வந்தாலும் பரவால்ல. இப்படி பண்ணிட்டீங்களே! இனிமே உங்களுக்கு வேலையும் போயிருச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்கள கத்திட்டு இருக்கிறாங்க. "சாரிங்க, இவங்க வந்து பணத்த இந்த மாரி எடுத்துட்டு வந்து குடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. மன்னிச்சிருங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சேரன் வந்துட்டு, "அவன் நிலா மேல உள்ள ஒரு பாசத்துல தான் இந்த மாரி பண்ணிட்டானே! மத்தபடி அவன் மேல எந்த தப்பு இல்ல" அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த காரோட ஓனர் இருந்துட்டு, "இத்தன நாளா நான் சும்மா தான் இருந்தேன். என்னென்னமாவது சோழன் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அமைதியா இருந்தேன். ஏன்னா இத்தன வருஷமா அவன் வந்து நம்மகிட்ட வேல பார்த்தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அமைதியா இருந்தேன். இப்ப வேற யாராவது இந்த விஷயத்த பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் போலீஸ்ல பிடிச்சு குடுத்துருப்பேன். நானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லி தான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா, இப்படி சோழன் பண்றத நினைக்கும்போது எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ரொம்ப நன்றிண்ணே. அவன போலீஸ்ல மட்டும் பிடிச்சு குடுத்துறாதீங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம காரோட ஓனர் இருந்துட்டு சொல்றாரு, சோழனாங்காட்டி விட்டுட்டு போறேன். இல்லன்னா நான் போலீஸ்ல தான் பிடிச்சு குடுத்துருப்பேன். இனிமே நீ வந்து ஒண்ணும் கார் ஓட்டுறதுக்குலாம் வர வேண்டாம். நீ கார் சாவிய குடு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா நிலா கொஞ்சுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. சோழன இதுக்கப்புறமா எவ்வளோக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனச்சாங்களோ, அப்படியே ஆப்போசிட்டா வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோழன் பண்ணது என்னமோ, நிலாவுக்கு எப்படியாவது ஒரு நல்ல பேர் வாங்கி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான். ஒரு அவமானம் ஏற்பட்டுருச்சே, அந்த அவமானத்த நம்ம எப்படியாவது போக்கணுமே, எப்படியாவது பணத்த ரெடி பண்ணி கொண்டு வந்து குடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டுருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கோ, எதுக்குமே காசு இல்ல அப்படின்றதுனால தான், இப்ப இப்படி ஒரு வேலைய வந்து பார்த்து வச்சுட்டாங்க. இதனால நிலாவுக்கு வந்து சோழன் மேல லவ் வருமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. பயங்கரமா திட்ட தான் செய்றாங்க. "இப்படி திருடி கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டுருக்காங்க. "நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்க்கூட பார்க்கல சோழா. நீங்க அப்பப்ப பொய் சொல்வீங்க. சரி பொய் மட்டும் தான் சொல்வீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப திருடுற அளவுக்கு போயிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து திட்டிட்டுருக்காங்க. சேரன் இருந்துட்டு, "உனக்கு இவ்ளோ தைரியம் எங்க இருந்துடா வந்துச்சு? உன்ன யார்றா இப்படிலாம் பண்ண சொன்னது?" அப்படின்னு சொல்றாங்க. "நீயாவது புரிஞ்சுக்கோனே, நிலாவ ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. என்னால மனசு தாங்கவே முடியல. அதனால தானே இப்படி ஒரு காரியத்த பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எனக்கு பண்றதுக்கு நீங்க யாரு? நான் உங்ககிட்ட கேட்டேனா? நான் பாட்டுக்கு வேலைக்கு போய்க்கிறேன்னு தானே சொன்னேன். இப்ப யாரு உங்கள இதெல்லாம் பண்ண சொன்னது? எனக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி விட்டுர்றாங்க. ஏற்கனவே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். கண்டிப்பா நிலாவுக்கு இது இப்படிதான் சோழன தான் திட்டுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா சோழன் வந்துட்டு இத நெனச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நிலா இருந்துட்டு, "நம்ம அவமானப்படுறது அவருக்கு தாங்கவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மேல ஒரு லவ் வர ஆரம்பிக்குது. ஸோ பாப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.